குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லோக்சபா தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இரண்டாவது நாளாக நேற்று காலையில் சிவகங்கை, வேலூர், மாலையில் திருவண்ணாமலை தொகுதி ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகளில் சிலர் பாஜக கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தனர். நாம் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாதது பின்னடைவை ஏற்படுத்தியது. பூத் கமிட்டிகள் சில இடங்களில் அமைக்கப்படவில்லை. சிறுபான்மையினர் ஓட்டுகள் எதிர்பார்த்த அளவு வரவில்லை. கட்சியினரிடம் ஒருங்கிணைப்பு இல்லை என தெரிவித்தனர். பின்னர் பழனிசாமி பேசியதாவது: கட்சியில் எந்த கோஷ்டி பூசலும் இல்லை. துரோகத்தை வீழ்த்திவிட்டோம். எம்ஜிஆர் கூட லோக்சபா தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளார். அதன்பின் வந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார். எனவே லோக்சபா தேர்தலுக்கும் சட்டசபை தேர்தலுக்கும் வித்தியாசம் உள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் நாம் பலமான கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம். அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுங்கள். உள்ளூர் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டம் நடத்துங்கள். மக்களை சந்தியுங்கள். பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு சிறுபான்மையின மக்கள் கவனம் நம் மீது விழுந்துள்ளது. வரும் தேர்தலில் அவர்களும் நம் பக்கம் வருவர், நமக்கு ஓட்டளிப்பர் என பழனிசாமி பேசியுள்ளார்.